மு மேத்தாவுக்கும் உங்களுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்களே, என்னது? சைன் பண்ணுறதுக்கு பேரண்ட் பக்கத்தில் இல்லை. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஒரு ப்ரொஃபஸரோடைய ரூமுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து போயிட்டு திரும்ப உள்ளுக்கு வந்தவர், யார் நீங்கள் எதுக்கு நிற்கிறீங்க? நான் இங்கே படிக்கணுன்றதுக்காக வந்திருக்கேன். எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கனவுகள் இருக்குது, அதெல்லாம் சாதிக்கணுன்றதுக்காக தான் சென்னைக்கு வந்தேன். நான் யாருன்னு தெரியாது, என்னோடய பின்புலம் எதுன்னு தெரியாது, நான் எங்கேருந்து வர்றேன், என்ன பண்ணுறேன், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. கூடவே வந்து எனக்கு கார்டியன்ற முறையில் சைன் போட்டு என்னை காலேஜில் அட்மிஷன் போட்டது கவிஞர் மு மேத்தா. கல்யாண்ஜி சார் கூட ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார், அவனை மாதிரி தானே இருக்கும் அவனோட கவிதையும். உண்மையிலே மு மேத்தா சார் எதுவோ அதுதான் அவருடைய கவிதை. நான் ஆளும் காதல் தேசம் இதுதான் எழுதியிருந்தாலும் பொருந்தும். ஆனால் நான் ஆளும் காதல் தேசம் எழுதிருக்க மாட்டார், என்னை ஆளும் காதல் தேசம் எழுதிருக்கும். என்ன வெற்றி வந்தாலும் அதை தலைக்கு ஏற்றிக்கிறாம இன்னொருத்தவங்களுடைய வெற்றியில் நான் மெலிசாக பங்கெடுத்துக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் மு மேத்தா சார் நிற்கிறார். நான் காலம் முழுக்க அவருக்கு நன்றி கடன் பெற்றிருக்கேன். நான் பாடலாசிரியர் ஆப்பா ராசா கூட ஒவ்வொரு கவிஞர்களோட சிறப்பை பற்றி நம்ம தொடர்ந்து வாரம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கவிஞர் மு மேத்தா அவர்கள். வணக்கம் ஆப்பா ராசா. வணக்கம் சார். மு மேத்தாவுக்கும் உங்களுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்களே, என்னது? அது உண்மைதான். நான் சென்னையில் தான் படிக்கணும்னு ஒத்த காலில் இருந்து நாகரிகமான முறையில் வீட்டை விட்டு ஓடி வந்த பையன் நான். எனக்கு லைலா காலேஜில் இடம் கிடச்சி கிட்டத்தட்ட அட்மிஷன் போகிற சூழ்நிலையில் ஹாஸ்டல் வந்து எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. அங்கே கடுமையான கட்டுப்பாடு, ரொம்ப மோசமான கட்டுப்பாடு அங்கே இருக்கும். அப்போ பிரசிடென்சி காலேஜோட நாங்கள் அதை விட்டுட்டு திரும்ப ஊருக்கு போயிட்டேன். நான் சொல்கிறது ஜூலை. ஆகஸ்ட் மாதத்தில் பிரசிடென்சி காலேஜுக்கு போகலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் யாரும் வரவே மாட்டாங்கன்னு ஒத்த காலில் நின்னாங்க. ஆனாலும் அங்கே தான் போய் படிக்கணுன்றதில் எனக்கு துளி அளவு கூட வேறு ஒரு கருத்து இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் நம்பணுன்றதுக்காக மதுரையில் ஒரு 2 காலேஜ், தியாகராஜா காலேஜில் அப்புறம் யாதவர் காலேஜில் மட்டும் 2 அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். மற்றது எல்லாமே சென்னையில் தான் போட்டிருந்தேன். நான் பிரசிடென்சி எனக்கு ரொம்ப உகந்ததாக தெரிஞ்சு ஜூலையில் நடக்க வேண்டிய அட்மிஷனுக்கு வந்து ஆகஸ்ட்டோட எண்டில் போய் நான் நிற்கிறேன். நான் ஆக்சுவலாக அந்த ஜென்ரல் லிஸ்ட்டு போட்டுப்பாங்கல்ல, அதில் 3வது இடத்துல 2வது இடத்துலையும் நான் இருந்தேன். ஆனால் அட்மிஷன் டைம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஹெச்ஓடிகிட்ட சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி வந்து கேட்டேன். சரி ஓகே அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சைன் பண்ணுறதுக்கு பேரண்ட் பக்கத்தில் இல்லை, கூட இல்லை, அவங்க வரல. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில, யோசித்துக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. நான் ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு ப்ரொஃபஸரோடைய ரூமுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து போயிட்டு திரும்ப உள்ளுக்கு வந்தவர், யார் நீங்கள் எதுக்கு நிற்கிறீங்க அப்படின்னாரு. நான் அப்படி சொன்னேன். நான் வந்து எனக்கு ஊர் வந்து பெரியகுளம், நான் இங்கே படிக்கணுன்றதுக்காக வந்திருக்கேன். எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கனவுகள் இருக்குது, அதெல்லாம் சாதிக்கணுன்றதுக்காக தான் சென்னைக்கு வந்தேன். எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன் அலோவ் பண்ணல அப்படின்னு கேட்டார். ஏன்னா வீட்டுக்கு ஒரு பையன், அதாவது எனக்கு 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் பையன் ஒரு பையன்தான், அதனால் பெருசாக அனுப்புறதுக்கு வீட்டில் உடன்பாடு இல்லை அப்படின்னாங்க. அப்படியா, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் பண்ணுறேன்னு கூடவே வந்து எனக்கு கார்டியன்ற முறையில் சைன் போட்டு என்னை காலேஜில் அட்மிஷன் போட்டது கவிஞர் மு மேத்தா. ஓ, நீங்கள் போய் நின்று அறை மு மேத்தாவோட அறை? ஆமாம், அந்த அறை வந்து மு மேத்தாவோடது. நான் யாருன்னு தெரியாது, என்னோடய பின்புலம் எதுன்னு தெரியாது, நான் எங்கேருந்து வர்றேன், என்ன பண்ணுறேன், குற்ற பின்னணி இருக்கா, சமூக பின்புலம் என்ன, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. படிக்கணும்னு ஒரு பையன் சென்னையை நோக்கி வந்தான், அவனுக்கு நான் கை கொடுக்கணும்னு வந்து நின்னார். இதுதான் மு மேத்தா சாருடைய குணம். அப்படி சொல்கிறது. கல்யாண்ஜி சார் கூட ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார், அவனை மாதிரி தானே இருக்கும் அவனோட கவிதையும் அப்படின்னு. உண்மையிலே மு மேத்தா சார் எதுவோ அதுதான் அவருடைய கவிதைகள். அந்த அளவுக்கு. அப்புறம் திடீர்னு அப்புறம் அட்மிஷன் போட்டது மேட்டர் இல்லை. அதுக்கப்புறம் சொன்னார், நீங்கள் எங்கள் சென்னையில் எங்கே தங்குவீங்கன்னு தெரில சார் அப்படின்னு. நான் உங்களுக்கு நான் வந்து எம்சி ராஜா ஹாஸ்டல் இருக்குது, இல்லைனா வடபழனி ஹாஸ்டல் இருக்குது, இப்படி 4-5 ஹாஸ்டல் இருக்குது, அந்த ஹாஸ்டல்லாம் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன், நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு. எனக்கு கண்ணே கலங்கி போச்சு. சென்னையில் யாருன்னே தெரியாத ஒரு மனுஷன் நமக்கு என்ன இவ்வளோ உதவுறாரு. ஆனால் அவருக்கு ஒரு துளி பயணம் வரப்போகிறதில்ல. ஆனால் எனக்கு இவ்வளோ பண்ணார். ஆனால் அதுதான் மேத்தா சார். ஆனால் நான் பின்னாடி பிரசிடென்சி காலேஜோட ஹாஸ்டல்லே நான் போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கு பேரண்ட் வர வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டாங்க. இல்லைன்னா அதுக்கு மு மேத்தா சாராக நான் கூப்பிட்டுருந்துருப்பேன் நான். ஸோ அப்படி ஒரு உதவி செய்யக்கூடிய மனிதர் அவர். நான் காலம் முழுக்க அவருக்கு நன்றி கடன் பெற்றிருக்கேன். நான் கண்ணீர் பூக்கள்னு அவருடைய தொகுப்பு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா,
அந்த பூவில் உதிர்ந்த 2-3 பூ என்னோட கண்ணீர் பூ. அதையும் நான் சொல்லிக்கிறேன். சென்னை வந்து சென்னைக்குள்ளே வர நிறைய பேரை இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கார்டியனாக இருந்து கையெழுத்து போட்டோ அல்லது நான் இருக்கேன்னு நிறைய பேர் இந்த மாதிரி சென்னையை பற்றின கதைகள் சொல்லும் போதெல்லாம் திடீர்னு வந்தார் எனக்கு இது பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கே கூட சென்னையில் வீடு கிடச்சது அப்படி தான், புரோக்கர் மூலமாக தான். ஆனால் அது எதாச்சியாக ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, இப்படி தான் நடந்தது. இப்படி இத்தனை பேர் சென்னைக்குள்ளே வாழ வச்சு அந்த சென்னையை பற்றி ஏன் அவர் அப்படி எழுதினார் தோட்டத்தில்? அது இப்போ நான் அந்த கருத்தில் முரண்படுறேன். ஆனால் எடுத்தோடனே அவர் கூட முரண்படுற வேதனை இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் அவருடைய கையெடுத்து அவரோட கண்ணிலே நீங்கள் குத்துறீங்களே, இதெல்லாம் ரொம்ப என்னென்ன அதை கேட்கும்போது எனக்கு அது 80s காலகட்டத்தில் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம நிறைய வாசித்து இப்போ கல்வி எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சு, பெண்கள் படிக்கிறது எவ்வளோ முக்கியமெல்லாம் தெரிஞ்சு படிக்கும்போது கல்லூரிக்கு போனால் கன்னி பொண்ணு மீனா, கல்லூரியை படித்ததில் கர்ப்பமானா அப்படின்லாம் ஏன் எழுதினாருன்னு எனக்கு ஒரு விமர்சனம் உண்டு. ஆனால் அது வந்து மூமேத்தாவோட அறியாமை இல்லை, மேபி அந்த கேரக்டரோட இதாக நம்ம ஆமாம் அப்படி நம்ம எடுத்துக்கிறணும். அப்போ மேத்தா சார் அவருடைய எழுத்துக்களையும் சரி தனிப்பட்ட வாழ்வுகளும் அப்படி இல்லைன்றது அவருடைய கூட பழகுனவங்களுக்கும் அவருடைய வாசகர்களுக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அதே நேரத்தில் அந்த கேரக்டர் நீங்கள் அந்த வேலைக்காரன் படத்தில் ரஜினியோட கேரக்டரை பிரதிபலிக்கக்கூடிய லிரிக்காக தான் அது இருக்குமே தவிர்த்து இது எந்த லிரிக்கேட்டர் எழுதியிருந்தாலும் அந்த மாதிரி எழுதியிருக்கலாம், அதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் ஒரு பேராசிரியர் அதை எழுதியிருக்க கூடாதுன்றது மட்டும்தான் நம்மளுடைய ஆதங்கம். அது அதே படத்தில் இன்னொரு பாட்டில் எனக்கு நான் ஊரில் இருக்கேன், உடுமல்பேட்டையில் இருக்கேன், எனக்கு சென்னைனா சென்னை கோடம்பாக்கம் இந்த 2 ஊர் பேர் தான் அதிகமாக தெரியும். கோடம்பாக்கத்தில் எத்தனை வருவாங்க போவாங்கன்னு சென்னையோட நீளாகலங்கள்லாம் தெரியாது. இன்னொரு அந்த பாட்டில் வந்து மாமனுக்கு மயிலாப்பூர் தான், அதில் வந்து பார்த்துக்கிட்டது மாம்பழத்தில், பழகிக்கிட்டது தாம்பரத்தில், மாலையிட்டது மண்ணடியில், அணைச்சிக்கிட்டது ஆவடியில் அப்படின்னு எழுதியிருப்பாரு. எல்லா ஊரையும் சென்னையில் உள்ள எல்லா மெயினான ஏரியாவெல்லாம் சொல்லியிருப்பாரு. பார்த்துக்கிட்டது தாம்பரத்தில், பழகிக்கிட்டது ஆவடியில், மாலையிட்டது மண்ணடியில், அணைச்சிக்கிட்டது ஆவடியில் வருது. நீங்கள் அந்த பாட்டில் ஒன்று மூமேத்தாவோட முரண்படுற இன்னொரு பாட்டையும் நான் சொல்லிடுறேன். வாயக்கட்டி வைத்த கட்டின்னு ஒரு அந்த பாட்டில் வந்துட்டு அது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிடுது. நெஞ்சில் ஒரு கூடு கட்டி கூட்டில் ஒரு வீடு கட்டி ஒருத்தியை தான் நினச்சி வச்சான், படித்ததெல்லாம் மறந்துருச்சா, நினச்ச பறந்துருச்சா, என்னை மட்டும் சொன்னது என்ன, இந்த தூர கண்டது என்னன்னு ஃப்ரெண்டு பாடுறது. என்னை மட்டும் சொன்னீங்க ஒருத்தியாக இருந்தால் போதும்னு, இப்போ பாரு நீ ஒருத்தியாக நினச்சிட்டா ஓடி போயிட்டா பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வரும். அதில் வந்துட்டு ஒரு வரி எழுதியிருப்பார், அதுவும் எனக்கு விமர்சனமாக இருந்தது. சீதையை ராவணன் தூக்கிட்டு போனது அது ஒரு காலம் என்ன, ராவணன் மேலே ஆசைப்பட்டு சீதைகள் போவது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பார். இதில் என்ன முரண்பாடு உங்களுக்கு இருக்குன்னு எனக்கும் தெரில, லாஜிக்கலி யோசித்து பார்க்க போனால் சீதைகள் போவது சீதைகள் வந்து ராவணனை தேடி வர்றது காலத்தோட இயல்பு தான். ராவண மகன்டா புண்ணு ராவணன் மகனோட ஆட்சியில் இருக்கிற மண்ணி இது. ராவணன் வந்து அதுக்கப்புறம் நம்ம புராணத்தை தாண்டி அரசியல் ரீதியா யோசித்து பார்க்கணும். இன்னொரு சூப்பர் வரி எனக்கு ரொம்ப. நீங்க இன்னொரு பக்கம் யோசித்து பாத்தீங்கன்னா இத மூமேத்தா சார் வந்து தீர்க்கதரிசின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல யோசித்து பார்க்கலாம். இப்ப உள்ள காலத்துல அப்படிதான் இருக்கு. அதுவும் இல்லாம நாமெல்லாம் ராவணர்களுடைய பிள்ளைகள்ன்றதையும் நாமளே ராவணர்கள்ன்றதையும் சொல்றதுக்கு நமக்கு பெருமை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சவர் என்னன்னா, சீதா இல்லாட்டி ராதா இல்லாட்டி கீதா இங்கில்லையா அப்படின்னு எழுதிட்டு கடைசி 2 பேரும் சூப்பராக இருக்கும். பாறையில் விதைச்சா அதில் பலனில்லை தெரிஞ்சுக்கணும், இங்கே நாற்று நட வந்தவனெல்லாம் அதை பார்த்து நட கற்றுக்கணும் அப்படின்னு எழுதியிருப்பார். கரெக்டான இடத்துல லவ் கொடுத்தா அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பார். அந்த வரியும் நல்லா இருக்கும். அதே மாதிரி மூமேத்தானா எல்லாருமே சொல்கிற 2-3 பாடல்களில் ஒன்று வந்து ராஜராஜ சோழன். நான் ஆமாம் எல்லா பேரும் ஆனாலும் பாருங்களேன், ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன் ராஜராஜ சோழன் நான் பாட்டோட வெற்றி பற்றியும் அதுக்கு இத்தனை வருஷம் தாங்கி நிற்கிற பற்றியும் ஒரு பேட்டியில் சொல்கிறார் அவர். இது முழுக்க இளையராஜாவோட வெற்றி, நான் அதில் பங்கெடுத்துக்கிட்டேன். எவ்வளோ பெரிய மனசு பாருங்க அவருக்கு. அந்த பாடலில் அவருடைய பங்குன்றது ரொம்ப 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 அதிமுக்கியமானது. ஆனாலும் என்ன வெற்றி வந்தாலும் அதை தலைக்கு ஏற்றிக்கிறாம இன்னொருத்தவங்களுடைய வெற்றியில் நான் மெலிசாக பங்கெடுத்துக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் மூமேத்தா சார் நிற்கிறார். அந்த பாட்டில் எனக்கு ரொம்ப நான் கவிஞராக இவரை வியக்கிற வரி என்னென்னா, ராஜராஜ சோழன் நான் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இவர் ராஜா தானே தேசத்தை ஆளணும். ஆமாம். அப்போது நான் ஆளும் காதல் தேசம் இதுதான் எழுதியிருந்தாலும் பொருந்தும். ஆனால் நான் ஆளும் காதல் தேசம் எழுதியிருக்க மாட்டார், என்னை ஆளும் காதல் தேசம் எழுதியிருப்பார். நான் இந்த நாட்டுக்கு ராஜா தான், ஆனால் என்னையவே ஆள்ற
காதல் தேசம் நீதான் அப்படின்னு. அதாவது அந்த நாயகியை வந்து தேசமாக சொல்லி அதை அதுக்கு உனக்கு நான் தான் ராஜா, ஆனால் என்னையாளும் காதல் தேசம் தான் எழுதியிருப்பார். கரெக்ட். அங்கேயே எனக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, முன்னாடி ராஜராஜன் சோழன்ட்டாரா, பின்னாடி அதோட கண்டினியூட்டி ஒன்று வச்சுருப்பார். அதை நான் லீனர் முறையில் கண்ணோடு கண்கள் சாரி இப்போ முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலேன்னு இருப்பார். ஸோ இவர் ராஜா, அது ராணி பல்லாக்கு, அவ்வளோதான். அந்த கனெக்ஷன் நல்லா பண்ணியிருப்பார். அதே மாதிரியே கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமேங்கிற இது வந்து அது ஏன் வந்து கற்பூர தீபம் அப்படின்னு சொன்னாருன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கற்பூரத்தை தான் இன்னொரு கற்பூரத்தோட சேர்ந்து ஒத்தி தான் எடுப்பாங்க. கரெக்ட். தீக்குச்சி எடுத்து வேற கற்பூரத்தை கற்பூரோட ஒத்துவாங்க. அது மாதிரி கண்ணும் ஒத்திக்கிறத வந்து கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமேன்னு எழுதியிருப்பாரு அவருக்கு. இங்கு அங்கு ஊஞ்சலாக, ஏன்னா கேரக்டர் படி அந்த ஒரு ஆள் 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிட்டு இருக்கான். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா மனைவியான்னு எனக்கு தெரியல, 2 பேர் கூட பழகிட்டு இருக்கான். அந்த அவனுடைய அந்த மனசோட தள்ளாட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே போய் அங்கே போய் அந்த பெண்டுலம் மாதிரி போகிறத அது ரொம்ப அற்புதமாக. இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன். அதான் ஆசை தீயில் நான் வேகிறேன், ரெண்டையும் விட முடியல. அதுதான் ஆசைத்தி. தேனோடை ஓரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் தள்ளாடுது பொன்மேனி கேளாய் ராணின்ட்டு அது ஒரு அற்புதமான பாட்டு. இன்னொன்று நான் ஃபுல்லாக இந்த 4-5 நாள் அவருடைய பாடல்கள்லாம் கேட்கும்போது இளையராஜாவோட மிகச்சிறந்த இசைகளில் வந்த பாடல் இவருக்கு தான் கொடுத்துருக்காரு. ஆமாம் ஆமாம். அதில் அது என்னன்னு தெரியல. அவருக்குமே வந்து அவருக்காகவே எழுதின பாட்டே இருக்கு காசியில், என்மனவானில் சிறகை விரைக்கும். ஸோ அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கவிஞராக இருந்திருக்காரு. மூமேத்தா சாருடைய கிளாஸ்மேட்டு தான் ஊ சுப்பிரமணியன் ஒருத்தர். அவருடைய அப்பா தான் ஆகாய கங்கை படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுடைய நெருங்கிய நண்பர். இவர் வந்து அவங்க அப்பாட்ட என்ன எங்கள் கவிஞரெல்லாம் நீங்கள் கண்டுக்கிற மாட்டீங்களா, ஏற்கனவே சங்கர் கணேசோட மியூசிக்கில் ஒரு பாட்டையும் எழுதியிருந்தார். அப்புறம் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாரேன், ஏன் எங்கள் கவிஞருக்கு எதுவுமே கொடுக்கலன்னு அவர் சொல்லி, அப்புறம் இங்கேருந்து அவர் சொல்லி அவர் மூலமாக கமலஹாசனுக்கு போயிருக்கு. கமலஹாசன் ஏற்கனவே நிறைய வாசிக்கக்கூடியவர்ன்றதுனால அவரை பார்த்தோன்னே அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அது மனோபாலாவோட ஃபஸ்ட்டு படம். கமலஹாசன் வந்து மனோபாலாவுக்கு இன்ட்ரோ பண்ணுறாரு, மனோபாலா இளையராஜாவுக்கு கூப்பிட்டு போகிறாரு. பட் ஃபஸ்ட்டு பாட்டு எழுதி முடித்தோடனே ஓரளவு புரிஞ்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவர் பாட்டு எழுதுகிறப்ப வெட்டுக்கு எழுதுறதுல சில தயக்கங்கள் இருந்துச்சு, இருந்தாலும் ஃப்ரீயாக சொல்ல முடியாத சில சிக்கல்களையும் அவர் எதிர்கொண்டு இருக்காரு. 2வது அதுக்குள்ள 1 வருஷம் கழிச்சு தான் இந்த வாய்ப்பு வருதுன்னு நினைக்கிறேன். 2வது வருஷம் இந்த பாட்டு எழுதுகிறப்ப ஓரளவுக்கு அவருக்கு எல்லாமே பிடிபட்டுருச்சு. பிடிபட்ட பிறகு அவர் எழுதுனதில் வந்து இளையராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவர் எழுதிட்டு இருக்காரு. ஆனாலும் ஏன் வந்து ஒரு 4 டிஜிட் நம்பரை கூட அவர் தொடலை லிரிக்ஸிஸ்டா? அது அவரோட சுயமரியாதை தான் காரணம், ரொம்ப அதிகப்படியான சுயமரியாதை. இப்போ ஒரு தமிழ் கவிஞர்களுக்கே உரிய, தமிழ் கவிஞர்களுக்கு இருக்க வேண்டிய தன்மானம், சுய ஒழுங்கு, உதவுற தன்மை, இதெல்லாம் இருந்தனால தான் அவர் அதிகமாக எழுத முடியலன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. கவிஞர் யுகபாரதி அவருடைய புத்தகத்தில் நேற்றைய காற்று புத்தகத்தில் மூமேத்தா பற்றி எழுதுகிறப்ப இந்த வரி சொல்கிறார். ஒரு சம்பவத்தை குறிப்பிட்றாரு. இளையராஜாவுக்கு தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருந்த பீரியடில் ஸ்ரீதர் சார் வந்து அவர் எழுத கூப்பிட்றாரு. இயக்குனர் ஸ்ரீதர் வந்து எழுத கூப்பிட்றாரு. ஃபஸ்ட்டு பாட்டு எழுதியிருக்காரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, சூப்பர். 2வது பாட்டு எழுதுறாரு, ஃபஸ்ட்டு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் 2வது பாட்டும் எழுதுங்க. 2வது பாட்டு எழுதுறா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. 3வது பாட்டு கொடுக்குறாரு, இந்த பாட்டை நீங்கள் எழுதுங்க, ஆனால் ஒன்று ஏற்கனவே ஒரு கவிஞர் ட்ரை பண்ணி இது சரியாக வரல, அதனால் அவங்கள கொடுக்குறோம், என்னால் எழுத முடியாது. ஒருத்தவர் எழுத முடியலன்னா எழுத முடிகிற மாதிரி நீங்கள் வாங்குங்க, வேலையை வாங்குங்க, அவர் நிச்சயம் கொடுப்பாரு, ஆப்ஷன்ஸ் கொடுப்பாரு, வேறு ஏதாவது செய்வார். இல்லை அதை விட்டுவிட்டு இன்னொரு கவிஞரை நீங்கள் போகிறது வந்து அது வந்து இன்னொரு கவிஞர் எழுதுனதை வந்து நான் பண்ணுறதோ அவருடைய வேலையை பறிக்கிறதோ இது வந்து என்னோடய சுயமரியாதைக்கு இழுக்கு. அதனால் நான் பாட்டு எழுதவே மாட்டேன்னு மொத்த பாட்டை அப்படியே பாட்டுருக்கேன். 3வது பாட்டு அவர் எழுதவே இல்லை. அந்த சுயமரியாதை இருக்குது பார்த்தீங்களா, எப்படி வேணாலும் அடிச்சு பிடுங்குற ஆட்கள் தான் அதிகமாக இருக்கக்கூடிய திரைத்துறையில் சுயமரியாதை கொண்டு ஒருத்தவர் இப்படி இருந்திருக்கார். அதனால தான் அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், அவர் அதிகமாக சுயமரியாதை பார்க்குறது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். 2வது அப்போது ஒரு பிரசிடென்சி காலேஜில் தமிழ் ப்ரொஃபஸராக இருந்தனால
இவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர்கிட்ட போய் நம்ம போய் எப்படி வேலை வாங்குறது, எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு இருந்திருக்கலாம். இன்னொன்று, அவருக்கு இருந்த அரசியல் தொடர்புகள் கூட அவர் கூட ஃப்ரீயாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம். இது இப்படி காரணங்கள் இருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி மேத்தா சாருடைய தனிப்பட்ட தன்மானம் இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய பாடல்கள் எழுதுறதுக்கு தடையாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். யார் வீட்டில் ரோஜா பூ பூத்தது அது வந்து பல்லவி நான் வந்து சாதாரணமாக இருக்கும். பல்லவி முடிச்சுட்டு ஒரு பயங்கர பீட்டான மியூசிக் ஆரம்பிக்கும். நமக்கு அந்த இசையிலேயே ஏதோ சிச்சுவேஷன் நடக்குதுன்னு தெரியும் இல்லையா. யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ, மேகம் தன்னில் மேகம் மோதி மின்னல் வந்ததோ, மின்னல் இந்த நேரம் எந்தன் கண்ணில் வந்ததோ, ஒரு ராகம் புது ராகம் அதில் சோகம் ஏனோ அப்படிங்கிற சாதாரணமாக இருக்கும். அதுக்கடுத்தது ஒரு மியூசிக் பரபரப்பாக வரும். ராகங்கள் 100 அவள் கொடுத்தாள், கீதங்கள் 100 அவள் தொடுத்தாள், ஜீவன் அங்கே என்னை தேடும், பாடும் கீதம் காற்றில் ஓடும் அப்படின்லாம் வருது. படத்தை பார்த்துட்டு இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த ஒரு பாடலை வந்து நம்ம சும்மா கேட்கும்போது நமக்கு நல்லா இருக்குது, மீனிங்காக புரியுதுன்னாலும் படத்தோடு கேட்கும்போது தான் அது இன்னும் சூப்பராக இருக்குது. கரெக்டு. என்னென்னா, மோகன் வந்து அம்பிகாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவா. அப்படி ராதாவுக்கு சொல்கிற ஃப்ளாஷ்பேக் தான் இந்த கதை. இவன் கௌரி சங்கர்னு, இவர் கௌரி, அவங்க கௌரி, அம்பிகா கௌரி, இவர் சங்கர், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஏன் நீ இப்படி இருக்கான்னு கேட்கும்போது ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா. அப்படி அம்பிகா கிராமத்துலேருந்து இப்போ மாப்பிள்ளை பார்க்குறாங்க, நான் உன்னை தேடி வரேன். இவன் சினிமாவில் பாடுறதுக்கு சான்ஸ் கேட்டுட்டு இருக்கிற ஒரு ஆள். அப்போது ஒருத்தர் வந்து இளையராஜாட்ட உன்னை பாடுறதுக்கு சான்ஸ் கேட்டிருக்கேன், நாளைக்கு காலையில் 9 மணிக்கு இளையராஜா சார் வர சொல்லிட்டாரு அப்படின்னு. யார், சுப்பையாவா அப்படின்னு உண்மையான பேரெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன். அப்போ ஒரு அவசரமாக குளிக்க போகும்போது அம்பிகாட்ட இந்த லெட்டர் வந்திருக்கும். அப்போ கடைக்கார பையன்ட்டு, ஏங்க அவருக்கு லெட்டர் வந்திருக்குது சங்கரனுக்குமா, அந்த சட்டப்பாய்க்கில் வைடாமா அப்படின்னு இந்த பெட்டி கடைக்காரர் சொல்லுவார். போய் சட்டப்பாய்க்கில் வச்சுருவோம். அந்த லெட்டரை இவர் பார்க்க மாட்டார். இப்போ அங்கே போய் பாட போவார். யார் வீட்டில் மதன் பாப் தான் கண்டக்டர் அதில் ஸ்டுடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக அப்படி பாடுவார். மேகம் தண்ணி மேகம் மோதி ஒரு ராகனா படபடப்பாக பாட ஆரம்பிப்பார். அதில் சோகம் வேணும்னு சொல்லிட்டு இப்போ பேப்பர் கீழே விழும். உடனே இவர் குமியும் போது இவர் பாய்க்கிலேருந்து இந்த லெட்டர் கீழே, இந்த லெட்டர் கீழே வந்து எடுத்து அந்த லெட்டரை வைப்பார். அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸிஸ்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுதான் பாடும் கீதம் காற்றில் ஓடும். அந்த லிரிக்ஸ் பேப்பர் கீழே போயிடும். அதோட கண்டினியூட்டி ஒன்று எழுதிருப்பாரு. வான்மேகம் மோதும் மலைதனிலே நான் பாடும் பாடல் கரைகிறதே, பாடல் இங்கே நனைவதனாலே நனையும் வார்த்தை கரையுது இங்கே. இதோட அந்த அது அப்படியே இருக்கும். பாட பாட அவரோட கண்ணீர் பட்டு அந்த வார்த்தை கரையும். அந்த வார்த்தை வந்து வெள்ளிக்கிழமை அங்கே வருகிறேன்னு அம்பிகா எழுதின லெட்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிச்சுவேஷனை கண்ணு முன்னாடி கொண்டு வரதில் மூமேத்தா அடிச்சுக்க ஆளே இல்லை. அதில் ரொம்ப முக்கியமான மெட்டு இது. இப்போ ஆரம்பத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரண மெட்டாக தான் தெரியும். நீங்கள் சரணத்தோட லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இளையராஜா எப்பயுமே சரணத்தோட கடைசி பகுதியில் சில நேரம் ரொம்ப முடிச்சுகள் நிறைய போடுவார். நீங்க இப்ப நீங்க பாட்டா கேட்கிறப்போ ஓரளவுக்கு நம்மளால எளிமையா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ரா மெட்டீரியலா இந்த டியூனை நீங்க கேட்கிறப்போ ஒரு லிரிசிஸ்ட் உண்மையிலே குழம்பி போயிடுவான். நீங்க இந்த இதுலயே சரணத்துல பாத்தீங்கன்னா, ஓர் காற்றில் கைகளும் தீண்டுமோ, என் காதல் எல்லையை தாண்டுமோ, நியாயங்கள் வாழ்மூடுமோ, தெய்வம் இல்லை என்று போகுமோ. ஏன் அப்படி எழுதியிருக்காருன்னு பார்த்தா, அம்பிகா வந்து இப்படி அட்ரஸ் தேடி சுற்றும்போது 4 பேர் அவங்கள துரத்துவாங்க. இந்த மாதிரி கோயிலுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். கோயிலுக்குள்ளே போய் தான் அவங்க உயிர் போகும். ஸோ தெய்வம் இல்லை என்று ஆகுமோன்னு எழுதினதுக்கு அங்கே மேட்ச் பண்ணியிருப்பார். அதுதான் ஒரு இயக்குனர் சிச்சுவேஷன் சொல்லும்போது அந்த சிச்சுவேஷனுக்கு யார் இறந்து போவான்? அம்பிகா கோயிலுக்குள்ள போய் அவ இறந்துடுறா. லாஜிக்கலி பார்க்க போனா தெய்வம் இல்லைன்னு சொல்லியிருக்கான். அதைத்தான் இவருக்கு தெரியாது இல்லை, அவ எங்கேயா என்ன தேடிட்டு இருப்பாளா, அவள் காப்பாற்றப்படுவாளா, இல்லை எதா ஆயிடுமா, அவளுக்கு எதா ஆயிடுமாங்கிறது தான் தெய்வம் இல்லை. எதா ஆயிடுச்சுன்னா தெய்வம் இல்லைன்னு தான் அர்த்தம். கரெக்டாக சொல்லியிருக்காரு. சிச்சுவேஷன் எழுதுறது அவ்வளோ சூப்பராக எழுதுவாருங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் வந்து பாடி நிலாவே. அதில் வந்துட்டு சரி நீங்கள் சொல்லுங்கள், நான் எனக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். அதாவது மோகனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். மோகன் வந்து தூக்கு தண்டனை கைதி. அடுத்த நாள் காலையில் தூக்கு போடுறாங்க. இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு நான் நிலா உச்சியில் இருக்கும்போது நான் வெளியில் வந்து நிற்பேன். எனக்கு நீங்கள் ஓகே சொல்கிறதா இருந்தால் உள்ளேருந்து எனக்காக ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் பாடி நிலாவே தேன் கவிதை பூ மலர அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கைதான போதும் கை சேர வேண்டும் எழுதிருப்பாரு. அதுதான் சொல்கிறேன். அதுதான் அந்த அந்த கைதான போதும் கை சேர வேண்டும். அப்படி இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டா நைட்டு ஃபஸ்ட் நைட்டு அடுத்த நாள் தூக்கு. ஆமாம், அப்படி தான் அதில் சீனே இருக்கும்.
அதனால தான் உன்னோடு வாழும் ஒரு நாளும் போதும். அது சும்மா டைலாக் இல்லை. ஒரு நாளாவது உங்கள்கிட்ட இல்லை, உண்மையாகவே ஒரு நாள் தான் வாழ முடியும். அதுதான் சுச்சுவேஷனு. அப்புறம் அடுத்த வரியில் சுச்சுவேஷன் திருப்பியும் சொல்கிற பாருங்க, காதல் நிலா தூதாகுமே. ஏன்னா அதான் சொல்லிட்டு வந்திருப்பா, மேலே நிலா இருக்கும்போது நான் வருவேன் அப்படின்னு. நிலாவை தான் தூதா வச்சுட்டு பாடுறாங்க. கரெக்டு. இதில் எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த வந்து இளையராஜா சேர்த்ததுன்னு. அந்த பக்கம் எஸ்பிபி பாடும்போது, நமக்கு எஸ்பிபி தான், அந்த பக்கம் மோகன் பாடும்போது பாடும் நிலாவேன்னு பாடியிருப்பார். இவ பாடு நிலாவேன்னு பாடியிருப்பான். மோகனுக்கு வந்து நிலாவை தெரியாது இல்லையா, ஸோ இவ தான் நிலாவை உருவகிச்சு பாடும் நிலாவேன்னு பாடியிருப்பார். ஆனால் இதில் மூமேத்தா இன்னொன்று பண்ணியிருப்பார். அதை அவரே வெளியில் சொன்னதில்லை. இளையராஜா இதை சேர்த்தினாருன்னு இளையராஜாவுக்கு கிரெடிட் கொடுக்குறாரு. அதில் நாயகி பாடும்போது பாடு நிலாவே தேன் கவிதை பூ மலர அப்படின்னு தான் சொல்லி பாடுவாங்க. அதாவது அப்போ காதல் மலரல, ஸோ பூ மலர தான் வரும். ஜானகி ரொம்ப உச்சரிப்பு தெளிவோடு பாடியிருப்பாங்க, ராதா. ஆனால் எஸ்பிபி மோகன் உள்ளேருந்து பதில் சொல்லும்போது பாடு நிலாவே அப்படின்னு ஆரம்பிக்கும்போது தேன் கவிதை பூ மலரே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்கே ரெட்டை கொம்பு போட்டுதா. கரெக்ட். இவரு நான் பூ மலர்ந்துருச்சு இல்லை, லிரிக்கலே வேற தான் இருக்கும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இது என்னோட தனிப்பட்ட இது. நான் யூஜி தேர்ட் இயர் படிக்கிறப்ப நானும் என்னோட ஹாஸ்டல் மேட் சில பேரும் சேர்ந்து இம்னு ஒரு பத்திரிக்கை நாங்கள் நடத்தினோம். நாங்கள் அதுக்கு மூமேத்தா சாரை தான் வந்து கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு வெளியிடுறதுக்காக நாங்கள் சில ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். அந்த ஃபங்க்ஷனில் அவருக்கு ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுன்றதுக்காக அங்கே இருக்க மரங்கள் எல்லாம் ஹாஸ்டல் எல்லா இடங்களையும் இம்னு எழுதி வச்சுருந்தோம். ஸோ மேத்தா சார் வர்றப்ப ஏதாவது புதுசாக பண்ணுவோம் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு தெரியும், பிரசிடென்சி காலேஜ் விக்டோரியா ஹாஸ்டல்ல இருந்து கேட்டில் இருந்து ஹாஸ்டலுக்குள்ளே மணிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் ஆகும். அவ்வளோ பெரிய ஹாஸ்டலு. அதனால் அங்கங்கே மரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லா மரத்துலேயும் ஒரு A4 சீட்டில் அப்படின்ற வார்த்தையை மட்டும் எழுதி எல்லா இடங்கள்லையும் ஒட்டி வச்சுருந்தோம். அப்போ வந்து அப்புறம் வந்து புக்கை வெளியிட்டு அப்புறம் தான் அவர் சொன்னார், இதே என் வாழ்க்கையில் நடந்துருச்சுங்க, பாடு நிலாவேன்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தேன், அதில் பாடு நிலாவே அப்படின்றது தான் பின்னாடி மேல் பாடுறப்பையும் பாடு நிலான்னு நான் எழுதியிருந்தேன். அவர் இளையராஜா தான் அந்த கரெக்ஷன் சொன்னார். நீங்கள் பாடு நிலான்றதை விட பாடும் நிலாவையும் போட்டு பாருங்கள், அந்த பாட்டோட பொருளே மொத்தமாக மாறிடுச்சுன்னு அவர் இந்த தகவலை சொன்னார். அது மேத்தா சார் அது சொன்ன தகவல் தான், அது உண்மையானதும் கூட. அது உண்மை. இந்த ராரே வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் இன்னொரு அவரோட நிறைய பேர் பேசாத இன்னொரு பாட்டு, ஈவன் இளையராஜாவோட இசையில் ஒரு நல்ல ஸ்பீக்கர் வாங்கினா ஒரு எந்த பாட்டு போட்டு கேட்பீங்கன்னு கேட்பாங்க. எல்லாருமே அடிப்பாட்டாக சொல்லுவாங்கள்ல. மலரே மலரே உல்லாசம்னு ஒரு பாட்டு இருக்குது. ஓகே. உன்கண்ணில் மலரே மலரே உல்லாசம் உந்தன் நினைவே சங்கீதம். மறைந்த எஸ் ஜானகி பாடினது ரொம்ப அருமையான பாட்டு. அது தாவணி கோயிலில் காவடி சிந்துகள் அப்படிங்கிற வரி அதில் தான் வரும். யார் இசை சேர்த்ததோ யார் மனம் வேர்த்ததோ, வீடெல்லாம் காதலன் வாசனை வீசுதோ, தூங்கினால் காதிலே ஞாபகம் பேசுதோ, நீ பாடும் ராகம் உன் வாழ்வின் யோகம் தகுதுகு 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 தகுது மலரே மலரே உல்லாசம். அந்த பாட்டு அதில் 2வது சரணத்தில் வானிலை வெண்ணிலா யாரைத்தான் தேடுதோ, மோக நோய் தீரவே நீரில்தான் மூழ்குதோ அப்படின்னு எழுதியிருப்பார். அதாவது ஒரு நிலா வந்து அருவியில் ஒரு நதியில் தெரியறத மோகநோய் தீர்றதுக்காக அந்த நிலா வந்து தண்ணிக்குள்ளே விழுந்திருக்குன்னு அப்படிங்கிற உருவகம் இருக்குல்ல, ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு. ஒரு சூப்பரான ஒரு பாட்டு அது. இதே மாதிரி ஒரு ஸ்ருங்காரத்தை வேற ஒரு பாட்டில் எழுதியிருக்காரு, நான் சிவப்பு மனிதன்னு ஒரு பாட்டு. அம்பிகாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. பெண்மானே சங்கீதம் பாடிவா. அதுலேயும் பாருங்களேன், அவர் வழக்கமாக பொன்மானையும் தான் நம்ம சொல்லுவோம், பொன்மானை தேடி பொன்மானே இங்கே வந்துட்டியா போயிட்டியா. அதனால ஃபஸ்ட்டு பெண்மானேன்னு அவர் எழுதியிருக்காரு பாருங்க. அதில் சரணத்தில் ஒரு இடம் வரும், தேகமழை நீயாகும் தேதியை தேடுவேன், ஈரவயல் நானாக மேனியை மூடுவேன். யோசித்து பாருங்களேன், அந்த கற்பனையை பாருங்கள். நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்கார வரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இலைமறை காயா ஒரு காமத்தை கொண்டாடக்கூடிய ஒரு கவிஞனுடைய மிகச்சிறந்த ஒரு கற்பனை இது என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ இப்படி மேத்தா சார் கிடைக்கிற கேப்லலாம் பண்ணியிருக்காரு. உன்னானம் செவ்வானம்னு எழுதியிருப்பாரு அதே பாட்டில் தான். ஸோ அதில் இந்த அம்மானை பொன்னூஞ்சலும் வந்து
அம்மானை பொஞ்சு பொன்னூஞ்சல் ஆடவாவும் வந்து அப்போ அம்மானைனா என்னென்னலாம் தேடி பார்த்தோம். இந்த 3 கல் விளையாட்டு, கல்லில் விளையாடுற விளையாட்டு, அதுவும் வந்து அம்மானைக்கு நிறைய பொருள். ஆக்சுவலாக தூளியை கூட அம்மானைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், தூளியாட்டு அம்மானை பொஞ்சு. அதில் ஒரு இடம் வரும் பாருங்க, காணுவேன் தேவியை கண்களின் விழாவில். மேத்தா, அதான் மேத்தா சார். ஆமாம். அதே மாதிரியே இன்னொரு சூப்பர் ஹிட்டு அவரோட பாடல் வந்து வேலைக்காரனில் எல்லா பாட்டும் அவர் தான். அதில் இல்லை, இப்போ அது வரைக்கும் ஒரு இப்போ உதிரி பூக்களாக அங்கங்கங்கே பாடலாசிரியர்கள் இருந்தாங்க. அதாவது நான் சொல்கிறது வைரமுத்துக்கு பிறகு அந்த பீரியடில் வந்து எல்லா கவிஞர்களையும் வளர்த்து விடலாம் அப்படின்னு இளையராஜா நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் வந்து சேர்ந்தவர் தான் மு. மேத்தா. ஸோ தமிழ் அறிவும் இருக்குது, ரொம்பவும் நல்லா எழுதக்கூடியவர். ஏற்கனவே புது கவிதையில் பிதாமகன்னு போற்றக்கூடிய ஒரு ஆள். அவர் நமக்கு எழுதுனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இளையராஜா தொடர்ச்சியாக. இளையராஜா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ஒரு விஷயம் நான் ரொம்ப கவனிப்பேன். 2 சரணங்கள் வர்ற காலகட்டத்தில் 3 சரணங்களை ரொம்ப அரிதாக தான் இளையராஜா அலோவ் பண்ணி. ஆமாம் ஆமாம் ஆமாம். பாத கொலுசு பாட்டு பாடி வரும் வாலிக்காக பண்ணியிருப்பார். இந்த பாட்டில் 3 சரணம் வரும். வா 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 கண்ணா வா பாட்டில் 3 சரணம் வரும். இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குமே, அது அன்பு லைலா, அது வைரம் சார் எழுதின பாட்டு. அதில் மொத்தம் இளைய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே, அதில் மொத்தம் 3 சரணம் வரும். அதாவது ஒரு கவிஞன் வந்து எவ்வளோ கொடுத்து இதை என்னால் ரிஜெக்ட் பண்ண முடியாது, இப்போ எல்லாம் 2 சரணம் தான் வைக்கிறாங்க, ஆனாலும் நான் 3 சரணம் இதுலேருந்து வச்சாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. கரெக்ட். ஆனால் என்னென்ன, இப்போ 300 சரணத்துக்கான கண்டென்ட் வாங்கிடுறாங்க. ஒரு சரணத்தில் இல்லை, அதுவும் பாதி சரணம் தான் வைக்கிறாங்க. பாதி சரணத்தை ஒரு வரி இன்டர்வலுக்கு முன்னாடி எங்கள் நிலைமையை யோசித்து பாருங்க. அதுதான் வானில் காணும் வானவில்லின் வண்ணமேழு வண்ணமோ அந்த அதில் வந்து கடைசி 2 வரியில் வரும், காணும் இந்த பூக்கள் மேலே காயம் என்ன காயமோ காய்ச்சலங்கையோடு வண்டு பாடி சென்ற மாயமோன்னு. அதாவது ஒரு பூவில் காயம் ஏன் வருது அப்படின்னு கேட்டுட்டு ஒருவேளை அது மேலே வந்து உட்காந்த வண்டு காய்ச்சலங்கை போட்டுட்டு வந்திருக்குமோ அப்படிங்கிறது என்ன ஒரு கற்பனை. மதநல்லினத்துக்கு அதில் அந்த ஒரு காதல் பாட்டில் மதநல்லங்கம் பேசக்கூடிய அரசியல் இருக்கு பார்த்தீங்களா. தாஜ்மஹாலின் காதிலே ராம காதை ஊதலாம், மாறும் இந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம். அதுக்கு முதல் வரியிலே அதுக்கு சொல்லியிருப்பாரு, காளிதாசன் காண வேண்டும் காவியங்கள் சொல்லுவான், கம்பநாடன் உன்னை கண்டு சீதை என்று துள்ளுவான். அதாவது அவன் வந்து சீதையா பார்ப்பான். இப்போ திருப்பி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, திருப்பி வந்து ராமன் சொல்ல மாட்டாங்க. அமலா ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து ராமன் சொல்ல மாட்டாங்க. ஷாஜகானை பார்த்ததில்லை நானும் உன்னை பார்க்கிறேன், தாகம் கொண்ட தேகம் ஒன்று பாடும் பாடல் கேட்கிறேன்பாங்க. ஸோ நாயகன் வந்து சீதாவா பார்க்குறான், நாயகி வந்து ஷாஜகானை பார்க்குறாங்க போது தான் அடுத்து தான் இந்த வரி எழுதுறாரு, தாஜ்மஹாலின் காதிலே ராமகாதை கூறலாம், மாறும் இந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம்னு. அந்த பாட்டை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒன்று மட்டும் தோணும், இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருந்தாலும் காஷ்மீரில் எடுக்கப்பட்டிருக்கும் பாட்டு. ஃபஸ்ட்டு 2 ஸ்டான்ஸால் தலைவர் வந்து ஃபுல்லாக ஷூவெல்லாம் போட்டுட்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டு தான் இருப்பார், அமலாவும் க்ளவுஸ் எல்லாம் போட்டு மாடர்ன் ட்ரெஸ் தான். இந்த 3வது வந்து டக்குன்னு தலைவர் வந்து இந்த இளையராஜா வந்து இதுக்கு போயிடுவார், இந்த ஷாஜகான இதுக்கெல்லாம் வந்து கர்நாடக மியூசிக் போயிட்டோன்னா பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸு, காலில் செருப்பே இருக்காது, ஒரு இடத்த மட்டும் சும்மா கட்டம் போட்டு வச்சு ட்ரெஸ்ஸு வந்து ஜாக்கெட்டு இடுப்பு தெரியிற மாதிரி கீழே பாப்பா இது கட்டிட்டு எவ்வளோ குளிரில் ஆடி இருப்பாங்கன்னு. தலைவர் ஒரு ஷால் போட்டிருப்பாரு, ஆனால் ஷூ எல்லாம் போட்டிருப்பாரு. அமலா பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த பாட்டில் எனக்கு தோணும். இந்த கஷ்டத்தை அமலா கூட போட்டிருக்க மாட்டேங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க அதில். இல்லை சொல்ல அதில் இன்னொரு ஒரு கற்பனை இருக்கும், 100 தீபமாய் வானில் அங்கு கார்த்திகைன்னு எழுதியிருப்பாரு. ஆமாம், அது என்ன ஒரு கற்பனை பாருங்களேன். நட்சத்திரங்களை தீபமாகவும் கார்த்திகை விளக்காகவும் பார்க்கக்கூடிய மனோபாவம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப புதுசுன்னு சொல்ல வரேன். மரகத வீணையில் ஒரு பாட்டு இருக்குது, அதுவும் எஸ் ஜானகி பாடினது, ஒரு பூவன கோயில் மாமரத்தில் கூடு கட்டினதுன்ட்டு. அதில் வந்துட்டு சரணத்தில் வந்து இந்த குதிக்கிற சந்தம்னு சொல்லுவாங்கள்ல, அது நல்லா எழுதியிருப்பார் அவர். அது ஏன் இனிக்குது மனம் மயங்குது என்னையும் உன்னையும் ஏன் இழுக்குது, தேன் குளத்தில் தான் குதிச்சது ஆனந்தத்தில் தான் குளிச்சது அம்மாடி 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 அம்மம்மோ அப்படின்னு எழுதியிருப்பார். அது ரொம்ப துள்ளலாக வரும் அந்த பாட்டு. இதில் வந்துட்டு இந்த பாட்டில் ஒரு செய்தி சொல்லியிருப்பார், ஒரு கிளி வந்து கூத்தாடுது, இன்னொரு கிளிகிட்ட போய் ஏதோ பேசுது. ஸோ என்னென்ன சீதனம் கேட்டது என்றது பெண் கிளியே, ஆசை வந்துருச்சே நெஞ்சுக்குள்ளே அன்பு வந்துருச்சு, இன்னும் என்ன தங்க நகைகளும் வைர நகைகளும் தேவையில்லைடி அப்படின்னு எழுதியிருப்பார். நீங்கள் ஆகாய கங்கை சொன்னீங்க இல்லையா, ஆமாம், அதில் தேன் அருவியில் நனைந்திடும் மலரோங்கிற பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் வந்து இளையராஜா ஒரு சேஞ்சு பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவரே எழுதியிருக்காரு. என்னென்னா அந்த பாட்டுக்கு நடுவில் வந்துட்டு நீ நிலவோ ஏன் தொலைவோன்னு எழுதிட்டாரு. ஆமாம் 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 ஆமாம்.
இவர் மாத்துறாரு ராஜா சார், ஏன் தொலைவோ நீ நிலவோன்னு. ஏன்னா நீ நிலவோ ஏன் தொலைவோன்னு இருந்தால் பொருள் இல்லை, நிலவுனா தொலைவு தானே, அப்புறம் கேள்வியாக கேட்குறேன்னு. பட் ஏன் தொலைவோ நீ நிலவோ அப்படிங்கும்போது இவ்வளோ ஏன் தூரமாக இருக்க நீ என்ன நிலவா அப்படிங்கிறது அது கற்பனை ஊமையாக மாறிடுது அப்படிங்கிறது. அதுவும் சூப்பரான ஒரு பாட்டு. அது யூபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்சியோ படிக்கிறவங்களுடைய முதல் சாய்ஸ் சாங்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நட்சத்திர ஜன்னலில் வானம் வெட்டி பார்க்குதா சூரியவம்சம். ஏன்னா சூரியவம்சம் பார்க்கவங்க அது யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதில் அந்த பொண்ணு அந்த பாட்டோட முடிவில் லாஸ்ட்டில் வந்து அவர் ஐஏஎஸ் படிச்சுட்டு ஐஏஎஸ்ஸாக வந்து இறங்குவாள். அதனால பெரும்பாலான ஆட்கள் வந்து இதை ஒரு தன்னம்பிக்கை பாட்டாக எடுத்துக்கிடுவாங்க. பாருங்களேன், சித்திரங்களை பாடச் சொல்லலாம், தென்றலை அஞ்சல் ஒன்றும் போட சொல்லலாம், புத்தகங்களில் முத்தெடுக்கலாம், பொன்னாடை இமயத்துக்கு போத்து விடலாம். அவருடைய பாருங்களேன், பூமிக்கு பொட்டு வைத்து பார்க்கலாம். ஸோ அந்த பொன்னாடை இமயத்துக்கு போர்த்தி கொள்ளலாம் வந்து அவரை பாராட்டியிருக்காங்க. அதுக்கு அவர் இந்த பாராட்டு கலைஞருக்கு தான். ஆமாம், திருக்குறளுக்கு உரை எழுதும்போது அது இமயத்துக்கு பொன்னாடை அப்படின்னாராமா. ஆனால் அந்த கண்ணதாசன் தான் சொல்லுவார், எடுத்து ஆள்றது வேற, எடுத்து பயன்படுத்துறது வேற. இது வந்து அதில் எடுத்து இருக்கேன்னு சொல்லாதீங்க, அதை வந்து எளிமையான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது தான் அப்படின்னு. அந்த மாதிரி அதில் கவர்ந்து இது வந்து அந்த திருக்குறள் புத்தகத்திலிருந்து இருந்தால் எத்தனை பேருக்கு போய் சேருமோ அதோட 4-5 மடங்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த வரியை கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த கிரெடிட் அங்கே தான் அப்படிங்கிறதே அவர் எல்லா பக்கமும் அது. ஆமாம், அவர் பாருங்களேன், அவர் ஒருவேளை ஒரு இன்ஸ்பிரேஷனாக அந்த வரியை எடுத்திருந்தா கூட அதை வெளியில சொல்லி அந்த பாராட்டும் அவங்களுக்கும் கிடைக்கணுன்றதுல மூமேதா சார் நமக்கு இது சொல்கிறோம் இல்லையா, கலைஞருக்கு அதை அவர் சொல்லியிருக்காருங்கிறது. இது மூலம் அவருக்கும் பெருமை, உரிய கிரெடிட்டை கொடுக்கறதுங்கிறது அவருக்கும் பெருமை சேர்த்துருக்கு. கரெக்ட். வேலைக்காரர்கள் எல்லா பாட்டும் அவர் சொன்னோம் இல்லைங்களா, அதில் வந்து பெத்து எடுத்தவ தான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா, ஐயோ பெத்த கடனுக்கு தான் என்னை வித்து வட்டியை கட்டி புட்டா, பிள்ளையின் மனசு பித்தாச்சு இங்கே பெத்தவ மனசு கல்லாச்சு, இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சு போன வில்லாச்சு. இவருக்கு இந்த வில்லு முறியறது அம்பு நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணியிருக்காரு. அதுலேயும் கூட இப்போ ராஜராஜ சோழன் கூட வில்லோடு அம்புன்னு வரும், இதுலேயும் இன்னொரு பாட்டுலேயும் அந்த மாதிரி வில்லு அம்புங்கிற இது வரும். இதில் என்னென்னா ரெண்டு பையன், ஒரு பையன் அம்மா விட்டுட்டு போயிடுவா அப்படி, இன்னொரு பையன் ரஜினி. ஆனால் ரஜினி வந்து அம்மான்னு கண்டுபிடிச்சிடுவா அப்படி. ஆனால் ரஜினியை விற்றுருப்பாங்களோ இல்லை யாருக்கோ கொடுத்துருப்பாங்களோ அந்த மாதிரி சுச்சுவேஷனு. தலையில் வகுடெடுத்த தங்க விரல் பார்த்தேனே, தலையில் எழுதி வச்ச அந்த விரல் பார்த்தேனே அப்படின்னு இருப்பார். இதில் எனக்கு இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 4 வரி அப்படின்னா, எல்லா சண்டைகளுக்கும் எல்லா மனக்கசப்புகளுக்கும் உறவு கசப்புகளுக்கும் வேறாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சொல்லாதான் இருக்கும். இவன் ஒன்று சொல்லிட்டான் அப்படிங்கிறது. சொல்லத்தான் வார்த்தையின்றி தாய் மனசு நோகும் அங்கே, சொல்லவே வாயுமின்றி ஓர் மனசு வாடும் இங்கே. அவங்க அம்மா சொல்ல முடியாமல் தவிப்பாங்க, எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்லவும் வாய் இல்லாமல் இருப்பேன். சொல்லிலே வேலெடுத்து வீசுகிற சேயும் அங்கே. அதுதான் இன்னொரு பையன் வந்து திட்டிகிட்டு இருக்கிற பையன். இது எல்லாமே எப்போ தீரும், மௌனத்தை பேசிவிட்டா தீந்துடும் அப்படிங்கிறது என்ன ஒரு கற்பனை. மௌனத்தை பேசிவிட்டா மாறிவிடும் யாவும் அப்படின்னு முடிச்சிருப்பாரு. இது மௌனத்தை பேசிவிட்டா மாறிவிடும் யாவும் இங்கேங்கிறது தான் எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வீட்டில் எழுதி வச்சு ஒட்டி வச்சுக்க வேண்டிய ஒரு. அதில் இன்னொரு வர இடையில சரணத்தில் எழுதியிருப்பாரு, கண்ணிலே ஆறு இருக்கு போவதற்கு தோணி இல்லை. அந்த பாட்டு, அதுவும் மலேசியவாசன் வந்து அவருக்கு சோகப்பாட்டு பாடுறது பிரமாதமாக குரலை வந்து என்னமோ ஒன்று பண்ணோம் அவர் அதுக்கு அவர் வேறு, அது பிரமாதமாக இருக்கும் அது ஒரு பாட்டு. அதே மாதிரி அவரோட நான் சொன்னேன் இல்லையா, ராஜா வந்து வித்தியாசமான மியூசிக்கோ அல்லது மியூசிக்கில் சூப்பராக பண்ணியிருக்காரா அப்படின்னு அது பாட்டு யாருன்னு பார்த்தா இவராக இருக்குன்னு அவர் அங்கே 1500 படத்துக்கு மேலே போட்டிருக்காரு. அதனால் இது எல்லா கவிஞர்களுக்கும் நம்ம சொல்லிட்டு போகலாம். கரெக்டு. சிட்டு பறக்குது குத்தாலத்தில் அந்த பாட்டு செம பீட். அந்த பாட்டு இடை அசையுது இசை பிறக்குது கொடி பறக்குது மேலே, மணி முடிகளும் மலைச்சிகரமும் மலரடிகளின் கீழே அப்படின்னு எழுதியிருப்பார். சங்கர் மகாதேவன் வாய்ஸில் அந்த பாட்டை கேட்கறதுக்கு அவ்வளோ துள்ளலாக இருக்கும், பீட்டும் அவ்வளோ துள்ளலாக இருக்கும், மெட்டுக்கு அப்படி போட்டிருப்பாரு. வெள்ளி கொலுசொலி கேட்டால் விழிகள் பாடும் மனம் விரும்பி ஆடும் அப்படின்ட்டு. சிட்டு பறக்குது குத்தாலத்தில் கொட்டம் அடிக்குது மத்தாளத்தில் ராசாத்தி, அது தத்தர தத்தர தத்தா தத்தா தத்தர தத்தர தத்தா தத்தா தா தா. இது வழக்கமான ஒரு தத்தர தத்தா தான். ஆனால் அதுக்கு எவ்வளோ கிரிப்பா, சிட்டு பறக்குது குத்தாலத்தில் மத்தம் அடிக்குது மத்தாலத்தில் ராசாத்தி, அந்த கிரிப்பா வார்த்தை. யாரும் இல்லா இங்கே ஒரு வட்டாரத்தில் நீயும் நானும் ஒரு கொட்டாரத்தில் காதல் தீ அப்படின்ட்டு. அதுவும் ஒரு சூப்பரான ஒரு பாட்டு அவரோடது. கரெக்டு. ராஜாவுக்கே அவர் எழுதின பாட்டுக்கு அடுத்து வரலாம். என்மன வானில் சிறகடிக்கும் வண்ணப்பறவைகளை வந்து காசி, அதாவது
விஷுவலி சேலஞ்சு பர்சன், விழிச்சவால் உடைய ஒருத்தன். அதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாரு, நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும்னு ஒரு பாட்டை ஆரம்பிக்கிறாருங்க. எனக்கு காசி வந்து லக்ஷ்மியும் பின்ன ஞானுமா ஏதோ ஒரு இல்லை கலாபவன் பண்ணி நடித்து கேரளாவில் வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் அந்த படம். அந்த படத்தை ரீமேக் பண்ணுறாங்கலாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கேசட் வருது, அதில் நான் காணும் உலகங்கள்னு படிச்சுட்டு நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும்னு ஒருத்தன் கெத்தாக பாடுற ஒரு இடம் இருக்குல்ல, அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன ஒரு பாசிட்டிவிட்டி அது. நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும், அப்படி நம்ம வந்து ஒரு கேசட்லேயும் தெரியுது கண் இல்லைன்னு, படமும் தெரியும் அவர் கண் இல்லாதவர், பார்வை பார்க்க முடியாதுன்னு. பார்வை பார்க்க முடியாதவங்களுக்கு நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும்னு எழுதியிருக்காங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டால் சரணத்தில் சொல்லியிருப்பார், பூத்திடும் பூக்களை பார்த்ததில்லை அதன் புன்னகை மனம் அறிவேன், கொட்டிடும் அருவியை பார்த்ததில்லை கை தொட்டதன் உணர்வறிவேன், குக்கூவென கூவிடும் குயில்களின் கூட்டத்தில் நான் இணைவேன், காது கேட்கும், கட்டுக்கடங்கா நினைவில் கற்பனை ரெக்கை விரித்திடுவேன், உங்கள் முகம் பார்த்ததில்லை வருந்தவில்லை நான், என் முகத்தை நீங்கள் எல்லாம் பார்ப்பதனால்தான், உங்கள் மேடை பாடல் நான். ஏன்னா உங்கள் மேடை பாடல் நான், பாடல் எல்லாமே பாட்டு தான். ஆனால் நான் வந்து மேடை ஏறிட்டேன், இந்த பாடல் மேடை ஏறுதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இதில் ரெண்டாவதுல ராத்திரி பேச்சினில் அம்மா கதைகளில் பூத்தது பல நினைவு, கேட்டிடும் கதைகளில் கலந்தே உலவிட சுற்றி வரும் கனவு, கற்றவர் பேசிட காதில் கேட்டதில் பெற்றதெல்லாம் வரவு, வாட்டிய வறுமையில் எனக்குள் திறந்தது கற்பனையின் கதவு. கண்ணில்லாத ஆள் இப்படி இவ்வளோலாம் பாடுறான், இப்படிலாம் ஒருத்தன் பாட முடியும் அப்படின்னு கேட்க முடியாது. கவிஞர் அதுக்கு பதில் சொல்லிட்டாரு, கற்றவர் பேசிட காதில் கேட்டதில் பெற்றதெல்லாம் வரவு, வாட்டிய வறுமையில் எனக்குள் திறந்தது கற்பனையின் கதவு, வாழ்விலே நான் கண்டுகொண்டேன் தேடலில் தானே, வாழ்க்கைப்படும் பாட்டினிலே நான் பாடகன் ஆனேன், பாட்டில் வாழும் பூங்குயில் நான் அப்படின்னு பாடிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு தான் வந்து என் மனவானில் சிறகு அடிக்கும். அதை வந்து ஒரு ஸ்டேஜில் இளையராஜா பாடுவார். ஆமாம், ஹரிஹரன் பாடும்போது நிறுத்திட்டு பாடுவார். அதெல்லாம் சொல்லும்போதே புல்லரிக்குது. ஏன்னா அது இளையராஜாவுக்கு எழுதின மாதிரி இளையராஜா ஃபீல் பண்ணியிருக்காரு. இறைவனிடம் வரங்கள் கேட்டேன் ஸ்வரங்களை அவனே கொடுத்தான், மனிதரில் இதை யாரும் அறிவாரோ. பாடும் பாடல் எல்லாம் நான் பெற்ற பாட்டு பாடையாகும், பூமியில் இதை யாரும் உணர்வாரோ, மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரநிழல் நேசம், எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே, ராகம் உண்டு தாளம் உண்டு என்னை நானே தட்டி கொள்வேன், என் நெஞ்சில் உண்மை உண்டு வேற என்ன வேண்டும், என்னை நானே தட்டி கொள்வேன்ற இடம் இருக்கு பார்த்தீங்களா, அவருக்குள்ளே இருக்க அந்த சுயமரியாதைக்குரிய கவிஞன் வெளியே வந்து நிற்கிற இடம் அது. ரெண்டாவதுலேயும் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ராஜா வந்து ஸ்டேஜில் பாடிட்டு இருப்பார், பொருளுக்காய் பாட்டை சொன்னால் பொருளற்ற பாட்டே ஆகும், நீ காசுக்காக எழுதினா நீங்கள் சொல்கிற சுயமரியாதை இங்கேயும் நீ காசு கொடுப்பேன்லாம் இஷ்டத்துக்கு எழுத மாட்டேங்கிற மாதிரி இவரும் அதே மாதிரி தான். மியூசிக் வந்து காசுக்காகலாம் என்னோடய பாட்டை நான் வைக்க முடியாது, அது வந்து என்னோடய ஆத்மாத்மா வரணும், அதுவாக வரணுங்கிறது தான் அவரோட ஸ்டாண்டும். ஆனால் இந்த சைடு பொருளில்லா பாட்டானாலும் பொருளையே போட்டு செல்வார். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுக்கே இது அகைன்ஸ்டா இருக்கு. ஆமா, இல்லை ஏன்னா நான் என்னன்னாலும் நீங்கள் போடுறீங்க, என்ன பாடினாலும் நீங்கள் போடுறீங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம இப்போ மூமேத்தாவே ராஜாவே சொல்கிறோம், கேரக்டர் யாரு, ஒரு விழிச்சவால் நினைச்ச ஒருத்தன் ரோட்டில் பாடுறான், என்ன பாடினாலும் பொருளை போட்டு போகிறாங்கல்ல. ஆமாம், அதில் நான் ராகம் பார்க்குறோமா தாளம் பார்க்குறோமா, புரியுதா? ஸோ அதுக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டாக மேட்சாக எழுதியிருக்காருங்கிறது தான் மேட்ரு. இன்னொரு ரொம்ப அற்புதமான கற்பனையில் உள்ள பாட்டு இந்த பாரதி படத்தில் வர்ற அந்த மயில் போல பொண்ணு ஒன்று, பவதாரணிக்கு நேஷனல் அவார்டு. ஆமாம், இவங்களுடைய இளையராஜா சாருடைய குரல் இசையும் பவதாரணி மேடத்தோட அந்த குரலும் அந்த பாட்டை ஒரு மாதிரி மயக்கி எடுத்துரும். சரணத்தில் ஒரு இடம் இருப்பேன், வண்டியில் வண்ண மயில் நீயும் போனால் சக்கரமாக என் மனசு சுத்துதடி, அதை மந்தார மல்லி மறிக்கொழுந்து செண்பகமே முறியா பூவே என நீயும் முறிச்சதென்ன, முறியா பூவே முறியாவதென்ன, சங்கு கழுத்துக்கு பிறை சந்திரனும் தரலாம். அருமையான பாட்டு அது. அதே மாதிரியே பூமணி படத்தில் என் பாட்டு அது வந்து ஹீரோ வந்து முரளி
வந்து முரளியோட அண்ணன் பிரகாஷ்ராஜ். பிரகாஷ்ராஜ் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய தேவயானியை சூழ்நிலை காரணமாக முரளி தாலி கட்ட வேண்டியதாக வரும். ஆனால் முரளிக்கு ஏற்கனவே வீட்டில் ஒரு மாமன் பொண்ணு இருக்கும், அவங்க கூட தான் பழகிட்டு இருப்பார். ஆனால் இங்கே தேவயானி கல்யாணம் பண்ணிட்டது. தேவயானி எனக்கெல்லாம் நீ ஈக்குவலாக, அவங்க தேவயானி படித்தவங்க, இவன் கிராமத்து பையன் சொல்லி ரொம்ப நீ எனக்கு தகுதி இல்லாமல், நீ வந்து வீட்டு சூழலால் எனக்கு கல்யாணம் பண்ணிட்ட, நீ எல்லாம் எனக்கு ஆளே இல்லை அப்படின்னு முரளியை கொஞ்சம் இல் ட்ரீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஹீரோயின் கேரக்டர் புரிஞ்சிக்காமல். அப்போது ஊருக்கு போகிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வண்டியில் வராங்க. இது என் புருஷன் சொல்லாமல் வண்டிக்காரங்கிற மாதிரி டீல் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாட்டு பாட, ஏதோ ஒரு பாட்டு பாட, நான் சொன்னால் பாட மாட்டியாங்கிறாங்க. அப்போ பாடுறாரு இவர், என் பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து. அதில் அழகான மாடத்திலே வந்த கிளி 2 யார், இந்த மாமன் பொண்ணு தேவயானியும் ரேஷ்மாவும், அவங்களும் ஒன்று. ஓகேவா? அதில் ஆலோலம் பாடி மனம் நொந்த கிளி 1. மாமன் பொண்ணு நொந்துட்டாங்க. காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி, அந்த பொண்ணு. நேத்து வந்த வண்ணக்கிளி நெஞ்ச கொத்துதடி. ஏன்னா வெடுக்குன்னு என்ன என் கூட வரணும்னு ஆசைப்பட்டு வரியா நீ, என்ன இல்லை நான் வந்து துணைக்கு மட்டும் வரேன் அப்படிம்பாரு இந்த சிச்சுவேஷன் முன்னாடி. ஸோ குத்தியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ தத்தளிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டுக்கிளி நிழல் தேடும் கிளி இங்கே நிஜம் காணுமா அப்படின்னு இருக்கும். 2வது வரியில் வந்து ஒரு சூப்பரான 2வது வரியிலும் இதை சொல்லியிருப்பார். ஆத்தோரம் வேலி கட்டி நந்தவனம் போட்டேன், நான் நந்தவனம் போட்டேன், அதில் அழகாக மலர் செடிகள் நட்டு வச்சு நடந்தேன். பூமலர வந்ததெல்லாம் புத்தம்புது வாசமடி, பூப்பறிக்க வந்தவளோ புத்தியில மோசமடி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டை இந்த லவ் ஃபெயிலியர் ஆட்கள் வந்து நிறைய இதை கேட்டிருக்காங்க, பார்த்துருக்கேன். அதில் ஓகேவா? இப்போ அடுத்த ஒரு வரி எழுதுறாரு, என்னன்னா சூழ்நிலை காரணமாக நீ கல்யாணம் பண்ணிட்ட. யாரை? தேவயானி சூழ்நிலை காரணமாக கல்யாணம் ஆகிடுச்சு. ஒன்று சேர்ந்து வாழணும், இல்லை வேண்டான்னு விட்டுடலாம். இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணினா ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு மாமன் பொண்ணு இருக்காங்கிறத எழுதியிருப்பார். கையில் உள்ள முத்துச்சரம் பத்திரமா வச்சுக்கணும், ஒரு நூல் பிரிஞ்சாலும் உதிர்ந்து விடுமே அப்படின்னு எழுதியிருப்பார். அது செம லிரிக்ஸ். அது இந்த லிரிக்ஸை கேட்டுட்டு இந்த சிச்சுவேஷனை போய் அந்த பாட்டில் பார்க்கும்போது தான் சூழலுக்கு எழுதுறதுல இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. ஆமாம், உண்மைதான். ஏன்னா இப்போ சும்மா ஏதோ ஒன்று எழுதிட்டு போகலாம், சும்மா வண்டியில் போகிற பாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டை எழுதிட்டு நம்மளுக்கும் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அந்த பாட்டுக்குள்ளே படத்தோட அந்த சிச்சுவேஷனை சொல்கிறது இருக்குல்ல, அந்த படத்தில் இந்த பாட்டு பயங்கர ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ வரைக்கும் அது ஃபேமஸ் தான். அந்த பீரியடில் வந்து எப்படின்னு கேட்டால் கேசட்டில் இளையராஜா அப்படின்னு அவர் பாட்டின பாட்டுன்னா முதல்ல அதை பாட்டு கேட்போம். அப்படி ஒரு வெறித்தனமாக இருந்த காலகட்டம். ஸோ இந்த மாதிரி பாட்டுன்னா அவர் உடனே கையில் எடுத்துக்குவார், இன்னொரு வேலையும் பண்ணுவார். யார் பாடினாலும் அந்த பாட்டு நல்லா இருந்தால் இவர் ஒரு வருஷன் பாடி சேர்த்துவார். என்னை தாலாட்டு வருவாயா. திரும்ப எனக்கு மூமேத்தா அப்படின்னா அவரோட பாடல்களை கேட்டுட்டு எல்லா பாடலாசிரியர்களுக்கும் அது இருக்குனாலும் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இவரோட பாடல்களில் அந்த சூழலை மேக்ஸிமம் பொருந்துற மாதிரி வரிகளாக யூஸ் பண்ணியிருப்பாரு. கரெக்ட். தனிப்பாடலை விட நீங்கள் இந்த விழிச்சவாளுக்கு எழுதினதாக இருக்கட்டும், அல்லது இப்போ நான் சொன்ன அந்த மாமனுக்கு மயிலாப்பூர், வேலைக்காரனில் பெற்று 90% பாடல்கள் வந்து கதைக்கும் பொருத்தமாக இருக்கும், ஜென்ரலாக கேட்குறவங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும். அதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியாக நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து மூமேத்தா ரொம்ப இருக்கார். மூமேத்தா அப்படின்னா அவர் இதுதான் அப்படின்னு சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? அவர் ரொம்ப நல்ல தமிழ் எழுதணும்னு தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் நிறைய நல்ல தமிழ் எழுதியிருக்காரு. முடிஞ்ச அளவு ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துவதில் அவர் குறைச்சிருப்பார். பட் ஆனால் ஒரு 500க்கும் உள்ள பாடல்கள் தான் எழுதியிருக்காரு. அவர் நிறையா எழுதியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவருடைய தனிப்பட்ட குணங்கள் வந்து அவருடைய பாடல்களில் நிறைய இடங்களில் நிறைய இருக்குது. அவருடைய சுயமரியாதை, அவருடைய உணர்வும் உதவக்கூடிய தன்மை, அவருடைய மனிதாபிமானம், அவருக்குள்ளே பொங்கி வெளியிற காதல், இதெல்லாம் அவருடைய பாடல்கள்லாம் நிரம்பி வழிஞ்சிருக்கு. இதெல்லாம் அவருடைய தனித்துவம்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் அந்த ராஜராஜன் கேட்கும் போதெல்லாம் இன்ஸ்டா ரீலாக போட்டு ஆமாம் அது வந்து இது வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்காருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு கவிஞரோடு உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு கவிஞரோடு உங்களை சந்திக்கிறேன்.